உசிலம்பட்டி அருகே நடந்த சாலை விபத்தில் மதுரை மாநகராட்சியில் பணியாற்றும் வருவாய் உதவியாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் வருவாய் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ஊமச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாத். இவர் தனது சொந்த வேலைக்காக தேனிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. உசிலம்பட்டி அருகே மாதரை எனும் இடத்தில் முன்புறம் சென்று லாரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த கார் மோதியது. இதில் நிலை தடுமாறி லாரியில் மோதி இவரது இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தலை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயமடைந்த விஸ்வநாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் உடலை உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அமைச்சர் முத்துசாமி கருத்து தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் குடிநீர் குழாய் அமைக்க அடிக்கல் நாட்டுவது, பேருந்து நிறுத்தம் திறப்பு விழா, ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளை தமிழக நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுந்தரா உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அரசின் மீது குற்றம் சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும், தவறு நடந்த சில மணி நேரத்தில் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணை கோருவதற்கு நியாயமில்லை என்று கூறினார். இதில் போய் நாம் பெரிய ஆய்வு செய்தால் அது தவறாக இருக்கும். ஆனால் அரசாங்கத்தின் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாது என்பதை மட்டும் நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவ்வளவு கண்காணித்திருக்கிறார்கள். காவல்துறையும் அரசு துறையும் முதலமைச்சர் அவர்களும் அவ்வளவு கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு அரசு பொறுப்பு என்று யார் சொன்னாலும் அது தவறு. அரசு எந்த இடத்திலையும் தொய்வாக விட்டுவிடவில்லை, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் சிபிஐ கொடுங்க அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதில் ஏதாச்சும் இங்கே இருக்கிற காவல்துறை தொய்வாக இருந்தால் அதெல்லாம் கேள்வி ரைட்டு. இங்கே இருக்கிற காவல்துறை குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே அந்த அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வந்தவாசி நகரம் எங்கும் நிறைந்திருக்கும் தெருநாய்களால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க நகராட்சிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி பஜார் வீதி, கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே தெருக்களில் நடமாடுகின்ற நாய்களிடமிருந்து பொதுமக்களை காக்க நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி வனத்துறையினரின் கூண்டில் பிடிபட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே இஸ்லாம்பூர் பகுதியில் சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்தது. அவ்வப்பொழுது இந்த சிறுத்தை புலியானது ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை சில சமயங்களில் தாக்கிக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சிறுத்தை புலியை பிடிப்பதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு ஒன்றை வைத்து கண்காணித்து வந்த நிலையில் அந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. 2 வருடங்களாக போக்கு காட்டி அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி கூண்டில் சிக்கியது அப்பகுதி மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனைக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி முயற்சியால் இந்தியன் ஆயில் எல்என்ஜி நிறுவனத்தில் ரூபாய் 50 லட்சம் செலவில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதனை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ஆகியோர் மருத்துவ உபகரணங்களை மருத்துவமனைக்கு வழங்கினர்.
ராமநாதபுரம் அருகே சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 வாகன விபத்தில் உயிரிழந்தது மரைக்காயர்பட்டினம் கடற்கரை கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அருகே அமர்ந்திருந்தவர் ஆம்புலன்ஸுக்குள் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அவரை மீட்டனர். மரைக்காயர்பட்டினத்தை சேர்ந்த 65 வயதான வரிசைக்கனி உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது மகள் அனீஸ் பாத்திமா மற்றும் அவரது 2வது மகளின் கணவர் சகுவர் சாதிக், ஹர்ஷித், ஹஜிதா ராணி, ஆயிஷா பேகம் ஆகியோர் ராமநாதபுரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அப்போது ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கிய நிலையில் படுகாயமடைந்த ஹர்ஷித், கஜிதா ராணி, ஆயிஷா பேகம் ஆகிய 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆம்புலன்ஸ் அதிவேகமாக லாரியின் பின்பகுதியில் மோதியதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அருகே அமர்ந்திருந்த சகுபர் சாதிக் வாகனத்தில் சிக்கிக் கொண்டார். அவரை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி வாகனத்தில் இருந்து மீட்டனர். விபத்து குறித்து கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் 2வது தளத்தில் உள்ள நிர்வாக பிரிவில் இரவு திடீரென தீப்பற்றி கரும்புகை எழுந்தது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். இதனால் அந்த தளம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனை ஊழியர்கள், காவலர்கள், சமூக ஆர்வலர்கள் அவசர விளக்குகளை பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட நோயாளிகளை பாதுகாப்பாக அவசரமாக முதல் தளத்திற்கு மாற்றினர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறிந்த 7 தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் விபத்து குறித்து கேட்டறிந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் போதிய கழிவறை, படகு சவாரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் திறக்கப்பட்ட கண்ணாடி மேம்பாலம் போன்று பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலும் கண்ணாடி மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கூறியுள்ளனர். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்கு? இங்கே வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு சார். ஏன்னா பொதுவாகவே நம்ம தண்ணியை நிறைய இடத்துல பார்க்க முடியல. அதுவும் சென்னைக்கு மிக அருகாமையில் திருவள்ளூரில் இவ்வளவு பெரிய வாட்டர் இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன துக்கமாக வந்தாலும் தண்ணியை பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு இது தானே, அது நேச்சர்லேருந்து கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பார்த்தா நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் செலவிடலான்னு வரும்போது இங்கே சரியான கழிப்பறை வசதிகள்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கவர்மெண்ட் சைடில் இது நல்லா செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்கெங்கேயோ நம்ம சுற்றுலாத்தலம் போகிறதுக்கு இங்கே பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.